தளபதி விஜய் அவர்கள் அரசியல் ஒரு பக்கம், சினிமா இன்னொரு பக்கம் அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது. அதற்காக தற்போது அவர் அதிரடியாக ஆயத்தமாகிட்டுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தொடர் சிக்கல் வந்து கொண்டிருக்கு. ஒருவேளை இந்த மாதம் படம் ரிலீஸ் ஆகவில்லை அப்படின்னா அத்துடன் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டுமா? ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது சென்சார் குழு சொன்ன அத்தனை கட்டியுமே பண்ணி தற்போது மீண்டுமே தணிக்கை குழுவிற்கு அனுப்பியிருக்காங்க. சோ மீண்டும் படத்தை பார்த்த தணிக்கை குழு என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரங்கள்ல இதற்கான ரிசல்ட் வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி ஒரு வாரங்கள்ல ரிசல்ட் வந்தா கண்டிப்பாக பிப்ரவரி இறுதியில இந்த திரைப்படம் அனைத்து திரையரங்குகளிலுமே ரிலீஸ் ஆகுமா. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் படங்கள் பற்றியுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இவருடைய முதல் திரைப்படத்தை சந்தீப் கிஷனை வைத்து எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்திற்கு லைகா தயாரிக்க, தமிழவர்கள் இசையமைக்க, படத்துடைய படப்பிடிப்பு அத்தனையுமே முடிவடைந்து விட்டது. படத்துடைய ரிலீஸ் இந்த சம்மர்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. சோ அதற்காக பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் அதிரடியாக நடைபெற்று வருதா. தற்போது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் வழியாக இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது இந்த முதல் பாடல்ல ஜேசன் சஞ்சயோடைய முதல் படம் அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில வினாடிகள் நடனமாடி உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி இது மட்டும் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்திற்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. தளபதி ரசிகர்களே படத்தை உலக அளவுல ப்ரொமோஷன் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவிற்கு தற்போது ஜேசனுடைய சிக்மா திரைப்படத்திற்குமே இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.